ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். கடலில் அலை எவ்வளோ அழகாக கரையை தொட்டு தொட்டு போகுது பாருங்கள். வானை தொட்டாற்போல் கடலின் அலைகள் வானை தொட்டு இருப்பது நமக்கு பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் துணி வச்சு இந்த சில்க் ப்ளவுஸு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம தேவையான அளவு நூலெல்லாம் கரெக்டாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிடணும். அதுவும் மேட்சாக எடுத்து வைக்கணும். ப்ளவுஸுக்கு கலர்லேயே நம்ம எடுத்து வச்சு தைக்கணும். அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் என்னென்ன பீஸ் எல்லாம் உண்டோ எல்லா பீஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு முதல்ல நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா தைக்கும்போது கரெக்டாக ஒன்றுக்கு எடுத்தால அடுத்ததை நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டில் ஓப்பன் பீஸ் எடுத்திருக்கோம். இந்த ஓப்பன் பீஸு 3.5 இன்ச்சு பீஸை நம்ம 1/2 இன்ச்சு மடக்கி எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக கைக்குள்ளே பீஸ் எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் உள்ள சிங்கிள் பீஸ் எல்லாமே நம்ம தைச்சி முடித்த பிறகு தான் ப்ளவுஸோட மெயின் பார்ட்டை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த கைக்கு தேவையான அளவு துணி இல்லாததுனால கழுத்து பீஸ், முன்கழுத்து பின்கழுத்து சேர்த்து வெட்டின பீஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த பீஸை கையோட பீஸுக்கு ஜாயின் பண்ணி லைனிங் துணியில் தையல் போட்ட பிறகு தான் கை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 பக்கமும் கைக்கு தேவையான அளவு ஜாயின் போட்டு லைட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். துணி போதாது ஐயே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது துணி இருக்கிறத வச்சு நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. இப்போ லைனிங் துணி கரெக்டான அளவுக்கு நம்ம ஜாயின் போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக லைனிங் துணியோட நல்ல பக்கமும் மெயின் பீஸ் துணியோட நல்ல பக்கமும் சேர்த்து வச்சு கரெக்டாக நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு அந்த ட்ராக் அளவுக்கு நேர ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். அடுத்ததாக இந்த லைனிங் துணி பக்கம் நம்ம தைச்ச துணி திரும்பி வரும்படியாக வச்சு நம்ம ஜாயின் பண்ண அந்த தையலுக்கு அடுத்தது லைனிங் துணிக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், லைனிங் துணி முன்பக்கம் வராமலும் மெயின் பீஸ் துணி லைனிங் பகுதிக்கு போகாதவாறு கரெக்டாக சென்டராக வச்சு நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ கரெக்டாக எடுத்தாச்சு. அடுத்தது சென்டர் மார்க் பண்ணி இந்த கையோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணி விடுவோம். இந்த கையோட சுற்றளவு 7.5 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 5.25 இன்ச்சு வச்சுக்கிடலாம். அடுத்ததாக அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். ஏற்கனவே முன் கைக்குழி பின் கைக்குழி கட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம லைனிங் துணி வச்சு தைச்ச பிறகு கரெக்டாக நம்ம அளவு செக் பண்ணி தைச்சி முடித்து இப்போ கை ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், பட்டி, இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணுற பட்டி நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸோட மெயின் பீஸில் நமக்கு 2 அடிஷ்னல் துணி எடுத்திருக்கோம். அடுத்ததாக வேறு ஒரு கலரில் ஒரு அடிஷ்னல் பீஸு பட்டி கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீஸ், மொத்தம் 4 பீஸ் வச்சு இந்த பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு தையல் போட்டுக்கிட்டு அப்படியே திருப்பி விட்டு ஒரு ஷோ அடி மட்டும் அடித்தா போதும். இல்லைனா நம்ம ஜாயின் பண்ண அடிஷ்னல் பீஸை ஒரு அமுக்கு தையல் போட்டு தைச்சாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரே ஸ்டிச்சிங்கில் நம்ம திருப்பி எடுத்தாச்சு. அமுக்கு தையல் எதுவுமே நம்ம போடலை. பாருங்கள், இந்த பட்டி தைக்கும் போதும் கரெக்டாக ஓப்பன் சைடு வரக்கூடிய பக்கத்தை ஓப்பன் சைடும் இடுப்பு சைடு வரக்கூடிய துணியை இடுப்பு சைடுமா வச்சு தான் ஜாயின் பண்ணணும். பார்க்குறதுக்கே தெரியுது இந்த இடுப்பு சைடும் ஓப்பன் சைடும் இருக்கிற வித்தியாசம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸில் நெக் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தனியாட்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைனிங் துணியோட உள்பகுதி அப்படின்னாக்கி நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கிற பகுதிக்கு மேலே வச்சு மெயின் பீஸ் துணியோட நல்ல பக்கத்தை நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாருங்கள், ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ண பிறகு அந்த துணி நம்ம ரவுண்டு நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கனால வளைஞ்சி வர்றதுக்காக ஒரு கட்டிங் கிராஸில் சின்ன கத்திரியை வச்சு தையல் போட்டிருக்க பகுதிக்கு வெளியே ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அடுத்தது நம்ம அமுக்கு தையல் போடணுன்னா போட்டுக்கிடலாம். அது எந்த பகுதியில் போடணுன்னா லைனிங் துணியில் தான் போடணும். மெயின் பீஸ் துணியில் அமுக்கு தையல் வரக்கூடாது.
பாருங்கள். அடுத்ததாக நான் இதை அமுக்கு தையல் எதுவும் போடாமல் ஒரு ஸோ அடி தான், ஒரு ட்ராக் அளவுக்கு, சிங்கிள் ட்ராக் அளவுக்கு இப்போவும் தச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் அமுக்கு தையல் போடலைன்னா, இதுக்கு மேலே என்னமே லேஸ் ஒர்க் வைக்கணும். லேஸ் ஒர்க் வைக்கும்போது நமக்கு 2 தையல் வந்துடும், அதனால தான் வைக்கலை. பாருங்கள். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, முன் துண்டுக்கும் பின் துண்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணி வச்சு தான் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு ஒரு கோடு, ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு கொஞ்சம் கிராஸில் பிடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம 1/2 இன்ச்சு லேஸு இந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக எடுத்திருக்கோம். இந்த லேஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரிப்பட்ட லேஸ் தான். இந்த லேஸை எடுத்து கழுத்தோட எட்ஜில் கரெக்டாக வரும்படியாக அந்த ட்ராக்குக்கு நேர் லைட்டாக நம்ம வளைச்சி கொடுத்து தச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் ஸ்ட்ரெயிட்டு தையல் தான். நம்ம வந்து கையை வளைச்சி நீட்டாக அந்த கழுத்தோட ஷேப்புக்கு தக்கன ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், சூப்பராக இப்போ ரவுண்டு நெக் நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த லேஸ் வந்து 1/2 இன்ச்சு லேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எலும்பி நிற்கும். அந்த எலும்பாமல் நிற்கிறதுக்காக அந்த நெக் வந்து ரவுண்டாக நீட்டாக வர்றதுக்காக அந்த லேஸோட எட்ஜில் ஒரு தையல் அந்த துணியோட சேர்த்து நம்ம போட்டு சூப்பரான ரவுண்ட் நெக் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், கழுத்துக்கு நம்ம லேஸ் வச்சதுனால இந்த கையோட கீழ் சுற்றளவுலையும் நம்ம லேஸ் வச்சுக்கிடுவோம். லேஸ் வைக்கிறது உள்பகுதியில் தான் நம்ம வச்சுருக்கோம். மேல் பகுதியில் வைக்கும்போது நல்ல வீதியாக தெரியும். உள்பகுதியில் ரொம்ப சிம்பிளான மாடலில் தான் வச்சுருக்கோம். அடுத்தது கப் ஷேப் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் மெயின் டாட் தைக்கணும், அடுத்தது ஓப்பன் டாட் தைக்கணும், அடுத்தது ஆம்கோல் டாட் தைக்கணும். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம கரெக்டாக தைச்சா போதும். கப் ஷேப்பு நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி 1.25 இன்ச்சு அளவில் 3 இன்ச்சு உயரம். ஓப்பன் டாட்டு 3/4 இன்ச்சு எடுத்து 1/4 இன்ச்சும் ஒரு கூடம் வச்சு 2.5 இன்ச்சு உயரம். அடுத்தது ஆம்கோல் டாட்டு மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து 3/4 இன்ச்சு அளவு எடுத்து நீட்டாக ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொஞ்சம் கிராஸில் கொண்டு விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி 2 கப் ஷேப்புக்கும் நம்ம மெயின் டாட்டு, ஓப்பன் டாட்டு, ஆம்கோல் டாட் 3 டாட்டும் பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறத பிடிச்சா போதும். கப் ஷேப்பு ரொம்ப டஃப்பாக நீட்டாக வரும். பாருங்கள், இந்த கப் ஷேப்போட அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக ஒவ்வொரு இந்த டாட் பிடிச்சிருக்கதையும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். பாருங்கள், மெயின் டாட் சைடில் கொஞ்சம் முன்னும் பின்னமாக நம்ம டாட் தைக்கும்போது துணி வரும். அதை வந்து கட் பண்ணி நேராக ஆஃப் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கிடணும். அடுத்ததாக பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், வலது பக்க பட்டிக்கு வலது கப் ஷேப்புக்கு மேலே பட்டி கிளாத்தை மேலே வச்சு தைக்கணும். இடது கப் ஷேப்புக்கு இடது பக்கத்துக்கு நம்ம இடது பக்கம் பட்டிக்கு மேலே தான் கப் ஷேப்பை வச்சு தைக்கணும். பாருங்கள், அடுத்தது அளவு கரெக்டாக இருக்கா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த கப்பு பகுதியில் உள்ள அந்த கப் ஷேப்பில் உள்ள வெட்டு துணியை பட்டி சைடில் திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பின் துண்டு மடக்கி தைக்கிறதுக்கு அளவு எடுக்கும். இந்த பின் துண்டு மடக்கி தைக்கிறதுக்கு எப்படி அளவு எடுக்கும் அப்படின்னா, ஆம்கோல் சைடில் முன் துண்டு 2 பின் துண்டையும் சேர்த்து நீட்டாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த பட்டியோட எட்ஜு, முன் துண்டோட பட்டியோட எட்ஜு தான் பின் துண்டுக்கு இறக்கும். பாருங்கள், அது போக மீதி இருக்கிறத ஒரு 1.25 இன்ச்சு பெரிய மடக்கம், ஒரு சிங்கிள் மடக்கு ஒரு 1/4 இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம மடக்கி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், பின் துண்டு ரெடி ஆகியாச்சு. அடுத்தது பின் துண்டில் நம்ம உடம்பு சுற்றளவு போக மீதி உள்ளதுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க அளவை மார்க் பண்ணிக்கிட்டு, அடுத்தது போல்டிங் பண்ணி போட்டிருக்கிற பகுதியில் மீதி இருக்கிற அளவில் நேர் பாதி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடணும். பாயிண்ட் மார்க் பண்ணி அதோட உயரம் 3 இன்ச்சு. அடுத்தது இந்த டாட் பிடிக்கிற இதுக்குள்ள அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த டாட்டோட அகலம் 1 இன்ச்சு எடுத்து அதை நேர் பாதியாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். அப்போ 1/2 இன்ச்சு அளவுக்கு 3 இன்ச்சு உயரத்தில் பேக்கில் நம்ம டாட் நீட்டாக பிடிச்சிக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஓப்பன் தைக்கிறோம். ஓப்பன் தைக்கும் போதும் பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம இடது பக்கத்தில் உள்ள
ஓப்பன் பீஸ் தான் தைக்கிறோம். இது நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு லாக் பண்ணுற பகுதி. இந்த பகுதியில் நீட்டாக நம்ம தைக்கிற தையல் தெரியாத அளவுக்கு போல்டிங் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண தையலுக்கு மேலே நம்ம தைச்சிடணும். பாருங்கள், அந்த ஊரில் ஒரு பள்ளமாக தெரியும், அந்த பள்ளத்தில் தான் நம்ம தைக்கணும். அடுத்தது ஒரு ட்ராக் அளவில் ஒரு அமுக்கு தையல் நம்ம தைச்சிருக்கிற தையல் தெரியாத அளவுக்கு போட்டுற வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது உள்ளே இருக்க தையல் தும்பி எதுவுமே வெளியே தெரியாது. பாருங்கள், அடுத்ததாக வலது பக்கம் வந்து ஹூக்கு மாட்டுற பகுதி, லாக் வந்து நம்ம வச்சு மாட்டோம்ல, அந்த பகுதியை குறிச்சிக்கலாம். குறிச்சி இந்த இறக்கத்தோட பட்டியோட எட்ஜில் ஒரு ஹூக் மாட்டுறதுக்கு வீலாக் வைக்கும். அடுத்தது பட்டியோட சென்டர் பகுதியில் ஒரு வீலாக்கு. அடுத்தது பட்டியும் கப் ஷேப் துணியும் ஜாயின் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு வீலாக்கு. ஓப்பன் சைடில் ஒரு வீலாக். அடுத்தது கழுத்தோட இறக்க பகுதி. ஃபஸ்ட்டு ஹூக்கு வந்து இந்த கழுத்தோட இறக்கம் உள்ள பகுதியில் தான் நம்ம வீலாக் வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பகுதியை நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அந்த கை ஜாயின் பண்ணுறது கையோட முன்கைக்குழியும் இந்த உடம்பு துணியோட முன்கைக்குழியும் கரெக்டாக வரம்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த கையோட சென்டர் பகுதியும் ஷோல்டரோட சென்டர் பகுதியும் தான் கைக்கு சென்டர் பகுதி. இப்போ நீட்டாக நம்ம ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டில் எப்போவுமே நம்ம இடது கை ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஏன்னாக்கி ஏதாவது ஆல்ட்ரேட் எதாவது இருந்தால் நம்ம இடது கையிலே பார்த்துக்கலாம். வலது கை வந்து நம்ம பிரித்து எப்போவுமே நம்ம எந்த துணி தைச்சாலும் பிரித்து தைக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அதனால் ஒரு தையல் போட்டாலும் நம்ம நீட்டாக போடணும். பாருங்கள், 2 கையுமே நம்ம நீட்டாக இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஓவர்லாக் பதிலாக அந்த எட்ஜில் லைட்டாக ரிவர்ஸ் அடி அடித்து எடுத்தால் போதும். கையும் நமக்கு ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், இப்போ சூப்பரான ப்ளவுஸ் ஒன்று ஃபுல்லுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கையோட கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இந்த 3 நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். கரெக்டான ஒரு உடம்பளவு, நமக்கு 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். இந்த கையோட கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு, கை சுற்றளவு 7.5 இன்ச்சு, இடுப்பு மொத்த கீழ் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல, அந்த அளவு வந்து 33 இன்ச்சு. அடுத்ததாக இறக்கம் 15.5 இன்ச்சு. நம்ம அந்த அளவை எடுத்து ஏற்கனவே குறித்து வச்சுருக்கிற அந்த அளவை எடுத்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நேர ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். தையல் போடும்போது நம்ம எத்தனை தையல் அவங்க பிரித்தாலும் பிரித்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு 3 தையல் போட்டுற வேண்டியதான். அடுத்ததாக நம்ம அளவு கரெக்ட் பண்ணி இப்போ தைச்சிடலாம். அடுத்ததாக ரிவர்ஸ் அடி நம்ம அடித்து விட்டுக்கணும். ஏன்னா ஓவர்லாக் அடிக்காததுனால இந்த ப்ளவுஸ் துணியோட எட்ஜில் இடுப்பு பகுதியில் அந்த வெட்டு துணியெல்லாம் கொஞ்சம் நூலெல்லாம் நகண்டுனிங்க, அந்த துணியோடு சேர்த்து ஒரு ரிவர்ஸ் அடி அடிச்சுக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், எப்போவுமே நம்ம துணி தைக்கும்போது எந்த ஒரு நூல் வந்து வெட்டு நூல் எதுவும் இருந்தால் அந்த துணியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அதையும் நம்ம கிளியராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே 4 தையல் போட்டுருவேன் ப்ளவுஸோட சைடு பகுதியில். அப்போந்தான் நம்ம தைச்சி முடித்து கொடுத்த பிறகு அவங்களுக்கு பிரிக்க எதுவும் வேணும்னாக்கி உடம்பு வந்து கொஞ்சம் பெரிய அளவாக வரும்போது பிரிக்கிறதுக்காக நம்மகிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அவங்களே கரெக்டாக பிரித்து விட்டுக்கிடுவாங்க. அதனால் நம்ம தைக்கிறதுக்கு எப்போவுமே மடிக்கக்கூடாது. பாருங்கள், சூப்பரான 40 இன்ச்சு உடம்பு ப்ளவுஸு ரெடி ஆகியாச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம தங்கமயில்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.